மிருகங்கள் காட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா? காட்டுக்குள்ளே போய் பாருங்க. சரி, நாட்டுக்கு வாங்க. மனுஷனுங்க வாழ்கிற இடத்துக்கு வாங்க. மனுஷனுங்க நிறைய கோடிக்கணக்கில் வாழ்கிறாங்களே அந்த இடத்துக்கு வாங்க. என்ன தெரியுது உங்களுக்கு? வீட்டை விட்டு வெளியாகணுன்னு உங்களுக்கு என்ன தெரியுது? எங்கே பார்த்தாலும் குப்பை குப்பை. கண்ணுக்கு குப்பை தான் நிறைய தெரியும். என்ன எதிர்பார்ப்பீங்க? சுத்தமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா வீட்டு வழியாவீங்க. நான் என்ன ஆகுது? கண்ணு முன்னுக்கு குப்பை தான் நடக்குது. குப்பை மேடு, புகை, சுத்தம் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஓகே. எனக்கு தெரியுமே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியாகும்போது என்ன பார்க்குறீங்க? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ இவரில் சரியான ரோடு இல்லை, சரியான கடைகளில், சரியான பொருள்களில், சரியான படிப்பு இல்லை, சரியான அரசாங்கம் இல்லை, சரியான தலைவர்கள் இல்லை, சரியான உணவு இல்லை, சரியான மருத்துவம் இல்லை அப்படின்னு அதாவது தெரியுது. வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னே அதுதான் தெரியுது. எதுவுமே சரியில்லை. கம்ப்ளைண்ட், ரொம்ப கம்ப்ளைண்ட். சரி, கம்ப்ளைண்ட் பண்ணுறது பேசலாத்து. நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இருந்தோம். இப்போ குறைச்சிக்கிட்டோம் கொஞ்சம். தெரிஞ்சிருச்சு. கம்ப்ளைண்ட் பண்ண அதுதான் இருக்குது. இது மனுஷனுக்கு வாழ்கிற இடம். மனுஷனுக்கு 6 அறிவு, மிருகங்களுக்கு 5 அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஓகே, மனுஷன் வாழ்கிற இடம் அப்படி இருக்குது. ஆற்றுல போய் பார்த்தீங்கன்னா ஆற்றுல கண்ட குப்பையை போடுறாங்க, அல்மாரி தூக்கி போடுறாங்க, சோஃபா தூக்கி போடுறாங்க, சாப்பாட்டு தூக்கி போடுறாங்க, பேப்பரை தூக்கி போடுறாங்க. ஆற்று தூய்மை கேடு. காற்று, சுவாசிக்கிற காற்று தூய்மை கேடு. நிறைய புகை அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, காடு அடிக்குது, அது இருக்கிறது. மற்றதுக்கு தொழிற்சாலைகளில் வர கெமிக்கல், அங்கேருந்து வர புகை, அதெல்லாம் அவங்க மாதிரி சரியில்லை. அது எல்லாருக்கும் தெரியும். சரியா? மனுஷனுக்கு வாழ்கிற இவ்வளோ பிரச்சனை இருக்கு இந்த நாட்டில். ஓகே, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல, சரியான படிப்பு கிடைக்கல, சரியான வழிநடத்த சரியான ஆள் இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுதான் நடக்குது. அதுதான் உண்மை. வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குது. ஓகே, வீட்டுக்குள்ளே வீடு வரைக்கும் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். ஓகே, வீடை மோப் பண்ணலாம், கூட்டலாம், துவைக்கலாம், துணியெல்லாம் துவைச்சி போடலாம், எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கலாம். வெளியே வந்துட்டா அது வேறு யாரோ செய்யணும். ஓகே, வேறு யாரும் அலாம் ஃப்ளோரா, டிபிகேஎல், ஷாபாஸ், அது இது நிறைய இருக்குது. ஆனால் நிறைய இருக்குது, நிறுவனங்கள் நிறையா இருக்குது. ஆனால் சுத்தம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை.
ஓகே, மனுஷன் வாழ்கிற இடம் அப்படி இருக்கு. மனுஷன் வாழ்கிற இடம் இப்படி இருக்கு. காட்டெல்லாம் தாண்டி ட்ராவல் பண்ணுங்க, கொஞ்சம் தூரம் போங்க, காட்டு பகுதிக்கு போங்க, நல்லா கவனிங்க. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிங்க. காட்டு பகுதிக்கு போங்க. காட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் அவ்வளோ அமைதி. குருவி பாடுற பாட்டு கேட்குது, பட்டாம்பூச்சி பறக்கிற அழகு, கலகலராக பட்டாம்பூச்சி, குப்பைகள் இருக்காது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது காடு. காடு சுத்தமாக இருக்குது, குப்பை இல்லை, பச்சை பசேர்னு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகான காட்சி, புகை இல்லை. சரியா? காட்டுக்குள்ள மிருகங்கள் வாழ்கிற இடம் காட்டுக்குள்ள. ஓகே, சுத்தமான காற்று. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் அதோட ஃபீலே வேறு. காட்டுக்குள்ளே போய் அப்படி நடங்க, போய் அந்த அருவி பக்கம் உட்காருங்க. ஓகே, மிருகங்கள் இருக்கு. மிருகங்கள் பார்த்தா பயப்படுவீங்க. மிருகங்கள் தாக்கிடும், பயிரும் பண்ணிடும், அது நியாயமான பயம்தான். ஆனால் காட்டுக்குள்ளே மிருகங்கள் வாழ்கிற இடத்துல சுத்தம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, நிம்மதி இருக்குது, அமைதி இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. சுத்தம், ஆரோக்கியம், நிம்மதி, அமைதி, அற்புதமான காட்சிகள்லாம் காட்டுக்குள்ளே இருக்கு. ஆனால் நம்ம வீட்டுக்கு வீட்டு மிருகங்கள்லாம் வளர்க்குறோம். நாய், பூனை, குருவி, கிளி அடைச்சி போட்டு வளர்க்குறோம். ஆனால் மிருகங்கள் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்குது, தூய்மையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. மனுஷங்க வாழ்கிற இடம் நாரி போய் கிடக்கு. வித்தியாசத்தை பாருங்கள். மனுஷங்க வாழ்கிற இடம், மிருகங்கள் வாழ்கிற இடம். மனுஷங்க வாழ்கிற இடம் நாரி போச்சு, மிருகங்கள் வாழ்கிற இடம் நல்லா சுத்தமாக இருக்குது. உண்மையிலே மிருகங்கள்கிட்ட நம்ம கற்றுக்கணுமா, இல்லை மனுஷங்க மிருகத்தை கற்றுக்கணும்? மிருகங்கள்லாம் கொண்டு போய் கட்டி வச்சு அவங்களுக்கு போய் டாக்டரை பார்த்து அவங்களுக்கு போய் ஊசியெல்லாம் போட்டு அவங்களுக்கு இந்த சாப்பாடு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு மிருகங்களுக்கு செல்வம் இருக்குது. மிருகங்களுக்கெல்லாம் முடி வெட்டி அழகுபடுத்தி எல்லாம் செய்கிறாங்க. அது கேட்டுச்சா? கேட்கல. மிருகங்கள் இயற்கையாகவே அழகாக தான் காட்டுக்குள்ளே அது அவ்வளோ ஆரோக்கியமாக, அவ்வளோ தன்னம்பிக்கையோட, தைரியமாக, அவ்வளோ வேகமாக அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா நம்ம தான் அதுக்கிட்டேருந்து கற்றுக்கணும். அதுக்கிட்டேருந்து நம்ம தான் கற்றுக்கணும், தவிர நம்மக்கிட்டேருந்து அது ஒன்றும் கற்றுக்க வேணாம். நம்ம அது சாப்பாடு போட வேணாம், நம்ம அதை உள்பட்ட வேணாம், நம்ம அதை நீங்கள் எல்லாம் செய்கிறதுக்குன்னு எப்படி இருந்துச்சு மிருகம்? நல்லா தான் இருந்துச்சு. காட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு, மனுஷன் கையில் மாட்டிக்கிச்சுன்னா கொண்டு வந்து அது ஆயுள் 10-20 வருஷம் ஆயுள 5 வருஷம் வாங்கிப்பாங்க. மனுஷன் சாப்பாடெலாம் சாப்பிட்டு வீணாக போயிடுது. எல்லாம் கெமிக்கலை சாப்பிடுது, எல்லாம் ஸ்டெரிலைஸ். 10 அதுக்கு மிருகங்களுக்கு ஊசி போடுறாங்க. தேவையில்லை, மிருகங்களுக்கு ஊசிலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. மிருகங்கள் இருக்கிற இடம் தான் சுத்தமாக இருக்குது. மனுஷங்க வாழ்கிற இடம் மாறி போயிடும். சுற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, இல்லைன்றீங்களா? காட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஒரு ஹைக்கிங் போவோம், இல்லை ஃப்ரீயாக இருக்க டைமில், லீவு நாளில் குடும்பத்தோடு போங்க. போய் காட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்குது போகிறதுக்கு. வில்லியம் போகலாம், கெட்டிங்காயம் போகலாம், கஜாமுக்கு போகலாம், கேமரன் ஹைல் போகலாம், பிடி போகலாம். ஓகே, போய் பீச் ஓரமாக போடுங்க. கடலோரம் பீச், இவ்வளோ சுத்தமான காற்று, உப்பு தண்ணி, எல்லாம் ஆரோக்கியம், இவ்வளோ நல்லா இருக்கு. மிருகங்கள் இருக்கிற இடம் தான் சுத்தமாக இருக்குது. மனுஷன் வாழ்கிற இடம் தான் நாரி போயிடும். இப்போ பார்த்தாங்க குப்பை, தூய்மை கேடு, நல்ல காற்று இல்லை, நல்ல உணவு இல்லை. மனுஷங்களுக்கு தான் அந்த பிரச்சனை, மிருகங்களுக்கு அது கிடையாது. மிருகங்கள்கிட்ட நம்ம கற்றுக்கணும். நம்மக்கிட்டேருந்து ஒன்றும் மிருகம் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
நமக்கு தான் நிறைய கற்றுக்க வேண்டியது. நம்ம தான் நிறையா உண்மையிலேயே நம்ம தான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மலாம் அப்படி தான் இருந்தோம். சுத்தமான காற்று இருந்துச்சு, அழகான இடங்கள்ல இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சு பில்டிங் கட்டிட்டானுங்க, வீடு கட்டிட்டானுங்க, நிறைய காடை அழிச்சிட்டானுங்க, நிறையா குப்பை மேடு, எங்கே பார்த்தாலும் குப்பை. மழை பெஞ்சா வெள்ளம், மழை பெஞ்சாலே எல்லா இடத்துலையும் வெள்ளம். ஏன்? போட்ட குப்பைகள். அதுக்கப்புறம் திட்டமிடப்படாத கட்டட வேலை. சும்மா காசு இருக்குன்னு அடிச்சு கட்டடத்தை கட்டிடுறாங்க. நல்லா இருந்த இடத்துல அடித்து கட்டடம் கட்டினோன்னே அடுத்து வெள்ளம் வருது. கட்டடம் கட்டின பிறகு அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. யோசிக்க. ஓகே, யோசிக்க இல்லைன்றீங்களா? நான் பேசுகிற விஷயங்கள் நடக்கலைன்றீங்களா? நடக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் நம்பலைன்னா வீட்டை விட்டு வெளியே போய் பாருங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கள, குப்பை மேடு சுத்தம் இல்லை, காற்று சுத்தம் இல்லை, புகை மூட்டம், ஆரோக்கியம் இல்லாத உணவு, டிராஃபிக் ஜேமு, சத்தம், சண்டை, சச்சரவு, அது இதுன்னு பேசியிருக்கேன். ஸோ இதுதான் வித்தியாசம் மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும். மிருகங்கள் சுத்தமான இடத்துல தான் இருக்குது. அதுங்களை பிடிச்சி வேட்டையாடி கொண்டு வந்து நம்ம தான் நாரடிக்கிறோம். நம்ம நாரி போகிறது நம்ம மிருகங்கள் நாரடிக்கிறோம். ஆனால் மனுஷங்கக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. அதை தான் மாற்றணும். பிரச்சனை பற்றி பேசிடுச்சு, மாற்றுறோம். நம்ம தான் மாற்றுவோம். ஓகே, வாழ்க்கை முறையை மாற்றணும். முதல்ல சிந்தனையை மாற்றணும். கம்ப்ளைண்ட் பண்ணுறது நிப்பாட்டணும். கண்ணுமனுக்கு இருக்கிற நன்மைகளுக்கு சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு அதை பற்றி பேசுங்க. நன்மைகளை பேசுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஒவ்வொரு நாளும் அது சரியில்லை அது போச்சுன்னு சொல்கிறது நிப்பாட்டிட்டு ஒவ்வொரு நாளும் இருக்கிற நன்மையை பற்றி பேசுங்க. குடும்பத்தில் பேசுங்க, பிள்ளைங்கிட்ட பேசுங்க, குடும்பத்தை பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. நன்மைகளை பேசுங்க. ஓகே, அன்பு. மிருகங்கள் மாதிரி அன்பாக இருக்க முடியல மனுஷன். இப்போ பாரு, சண்டை சச்சரவு. மிருகங்கள் கூட ஒன்றா சேர்ந்து சாப்பிடுதுங்க. ஒன்றா சேர்ந்து சாப்பிடுது. நானும் பார்த்துருக்கேன். நாயும் பூனையும் சண்டை போடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாயும் பூனையும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக சாப்பிட்றது தான் பார்த்துருக்கேன். பல மிருகங்களும் ஒற்றுமையாக இருக்குது. ஸோ அதனால் யோசிங்க. மனிதர்களே, 6 அறிவுன்றீங்க, யோசிங்க. நிறைய யோசிங்க. அளவோடு யோசிச்சுட்டு செயல்ல. ஓகே, சுத்தமான சுற்றுச்சூழல். 1000 பேசலாம். மீடியாவில், வானொலியில், டிவியில் 1000 பேசலாம். 67 வருஷமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே மாறல. மாற்ற வேண்டியது நம்ம. அவங்க பேசுகிறாங்க, அவங்க மாற்றுவாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க செய்யும், அது செய்யும், அதிகாரிகள் செய்வாங்க, நடக்காது. அவங்களுக்கு செஞ்சுக்குவாங்க. நம்ம செய்வோம். முதல் வீட்டில் சுத்தமாக வச்சுக்கணும். வெளியே உள்ள குப்பை தொட்டியில் போடுவோம். இந்த குப்பை தொட்டி பிரச்சனைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. போடுற குப்பைகளை கூட அந்த குப்பை தொட்டி இவங்களுடைய தான். வேற யாரும் அந்த குப்பையில் போடக்கூடாது. குப்பை தொட்டினா குப்பை தொட்டி தாங்க. குப்பை போடுறதுக்கு தான். யாரும் வேணாலும் போட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, வெளியே இருந்த வேலை இங்கே ஒப்பக்கூடாது. ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகும்போது வெளியே இருந்து சாப்பிட வேண்டிய நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிடக்கூடாது. நம்ம ரெஸ்டாரண்ட் தான் வாங்கி சாப்பிடணும். அந்த மாதிரி வெளியே உள்ள குப்பை இங்கே போடக்கூடாது. நம்ம மட்டும்தான் குப்பை போடுவோம்.
குப்பை தொட்டியில் நம்ம மட்டும் குப்பை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதி வேற போடுறாங்க. சரியா? குப்பை தொட்டி அப்படின்றதா எல்லாரும் போட்டோம். எல்லா மனிதர்களும் குப்பையை போடணும். நல்ல பழக்கம் அது. குப்பையை கொண்டு குப்பை தொட்டியில் போட்டீங்கன்னா நாடு சுத்தமாக இருக்கும். ஸோ குப்பை எங்கே உள்ள குப்பையாக வேணாலும் இருக்கட்டும், அது குப்பை தொட்டியில் போடுங்க. யாரோட குப்பை தொட்டியாக இருந்தாலும் குப்பை தொட்டியில் தான் போடுங்க. ரீசைக்கிளிங் நடக்குது. பிளாஸ்டிக் போத்தல் ஒரு இடம், பேப்பர் ஒரு இடம், கொத்தா ஒரு இடம், டின்னு ஒரு இடம், பாட்டில் ஒரு இடம், அது ஒரு இடம், இது ஒரு இடம். ரீசைக்கிள் பண்ணி என்ன செய்கிறாங்க? ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் நம்பிக்கை வருதோ? இந்த பிளாஸ்டிக் போட்டது, அப்புறம் கோத்தா இருக்குது. ஓகே, தண்ணி குடிக்கிற தண்ணியை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. மனுஷன் உடம்புல போகிற தண்ணி, குடிக்கிற தண்ணி, நம்ம ஆரோக்கியத்துக்கு தாகத்துக்கு குடிக்கிற தண்ணியை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ரீசைக்கிள் பண்ணுற தண்ணியை நம்ம குடிக்கணும். சரி இல்லையே? நிறைய கம்பெனிங்க வருது, தண்ணி கம்பெனிங்க. என்னமோ கேஸு, கார்பனேட்டட், கரமல், அப்புறம் சேச்சுரேட்டட் ஆசிட், என்னென்னமோ வேற்று ரசாயனம் போட்டு தண்ணியை கொடுக்குறாங்க. கேட்டால் ஆரோக்கியன்ற அதை குடிச்சு போட்டு மனுஷன் சீக்கிரம் இருக்கிறான். நிறைய பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்குது, சீக்கிரம் இருக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு தேவை வந்து அல்கலின் மோட்டு, சுத்தமான தூய்மையான இயற்கையான மழை பேஞ்சி அதுலேருந்து வர தண்ணி, அருவிலேருந்து வர தண்ணி, இதுதான் அவங்க தேவை. சுத்தமான தண்ணி இல்லை. மிருகங்களுக்கு காட்டுக்குள்ளே சுத்தமான தண்ணி கிடைக்கிது. மிருகங்களுக்கு காட்டுக்குள்ளே இயற்கையான உணவு கிடைக்கிது. மிருகங்களுக்கு காட்டுக்குள்ளே ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். மிருகங்களுக்கு காட்டுக்குள்ளே சுத்தமான காற்று கிடைக்குது. மிருகங்களுக்கு காட்டுக்குள்ளே எல்லா வளமும் இருக்குது. மனுஷன் தான் நாட்டுக்குள்ளே வந்து ஆரோக்கியத்தை சீக்கு பிடிச்சி இந்த சந்தோஷமும் இல்லாமல் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக சாந்திக்கிட்டு இருக்கோம். கேட்டாக்க விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, அறிவு வளர்ந்துருச்சு, சிந்தனை வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மிருகத்துக்குள்ள அந்த அற்புதமான வாழ்க்கை மனுஷனை வாழ முடியல. எப்படி அது யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணும். ஸோ மிருகங்களை மட்டமாக பேசாதீங்க. மிருகங்கள் மனிதனை விட அறிவில் உயரத்தில், ஓகே, சுத்தத்தில் உயரத்தில், ஆரோக்கியத்தில் உயரத்தில், எல்லாத்துலையும் உயரத்தில். ஸோ நம்ம தான் மிருகத்திலையும் கற்றுக்கணும் எப்படி வாழ்கிறது. காட்டுக்குள்ளே போய் பாருங்கள், மிருகங்கள் என்ன தண்ணி குடிக்குது. காட்டுக்குள்ளே போய் பாருங்கள், மிருகங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட்றது. காட்டுக்குள்ளே போய் பாருங்கள், மிருகங்களுக்கு எவ்வளோ சுத்தமான காற்று இருக்குது. காட்டுக்குள்ளே போய் பாருங்கள், மிருகம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. காட்டுக்குள்ளே போய் பாருங்கள், மிருகம் எவ்வளோ அறிவோடு இருக்குது. காட்டுக்குள்ளே போங்க, அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. காட்டுக்குள்ளே போங்க, தங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். காட்டுக்குள்ளே போங்க, காட்டுக்குள்ளே போங்க, காட்டுக்குள்ளே போங்க. காட்டுக்குள்ளே வீடை கட்டுங்க, அருவி பக்கத்தில் வீடை கட்டுங்க. சுத்தமான தண்ணி இருக்கும். காட்டுக்குள்ளே வளங்கள் இருக்குது, நிறைய பழங்கள், காய்கறிகள் நட்டு வைங்க, நட்டு வச்சு சாப்பிடுங்க. ஓகே, காடிலாம் பார்க் பண்ணிவிட்டு மோட்ரு அது இது எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டு நடங்க, ஓடுங்க, ஜாகிங் பண்ணுங்க. ஸோ இதுதான் தகவல். நல்லா இருக்கா? உண்மை. சில பேருக்கு கசக்கும், சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு கோவம் கூட வரும், சில பேர் கருத்துலாம் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம காரணம் இல்லை. என்ன கருத்து வேணும்னு சொல்லிட்டு போங்க, என்ன ஒப்பீனியன் வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கு நம்ம பிறக்கல. நம்ம இதுக்கு போகிறோம்னா இந்த பூமியை வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம போகணும். அவங்க கருத்து சொல்லுவாங்க 1000 பேர். ஏதோ பிறந்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ வேலைக்கு போனோம், ஏதோ டிகிரி வாங்கணும், டிப்ளமா வாங்கணும், ஏதோ வாழணும், ஏதோ கல்யாணம் பண்ணோம், ஏதோ பிள்ளைங்களை கற்றுக்கிட்டோம், ஏதோ வாழ்ந்தோம், செத்தோம், போவோம், ஏதோ வாழ்கிறோம். வாழ்க்கையோட அர்த்தம் ஓகே. எல்லாருமே பிறந்தோன்னே போதான் போகிறாங்க. அதில் நடுவில் இடையில வாழ்க்கை வந்து பிறந்தோடனே அடுத்து போக தான் போகுது.
பூமி விட்டு வெளில போய் தான் ஆகணும், எல்லாருமே போய் தான் ஆகணும். ஸோ இடையில வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அது ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், சிறப்பாக வாழணும், அற்புதமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், சுதந்திரமாக வாழணும், தூய்மையாக வாழணும், அன்போடு வாழணும், அறிவோடு வாழணும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், வாழ்ந்து ஜெயிக்கணும். சரியா? சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, சூப்பராக வாழ்க, சுதந்திரமாக இருங்க. மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சிம்பிள் இஸ் தே. அவ்வளோதான். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். மனுஷனுக்கு தான் அதை ரொம்ப கடினமாக்கிக்கிறாங்க. அவங்க சிந்தனையாலும் புத்தியாலும் அவங்களோட மட்டமான எண்ணங்கள் ரொம்ப கடினமாக்கிக்கிறாங்க. ஓகே, பிடிச்சது செய்யுங்க. உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும். மனசை பின்பற்றுங்க, மூளையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.